லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் உன்னை என்ன பண்ற பாறா வாடா வாடா நீ கால உடைக்கற வாடா அப்பா ஆட்டமா போறற என்ன பண்ற பாரு டேய் விடுங்க விடுங்க என்ன விடுங்க விடுங்கன்றல இது தெரியாம பண்ணிட்டேன் விடுங்க அவள அடிச்சே மூஞ்சில உடைக்கணும் விடுங்க என்ன விடுங்க அப்பா உமா ரவி யார பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறேன். உன் தம்பி பண்ண அயோக்கியத்தனத்தை கேட்க துப்பு இல்ல. ஏன் போட்டு நீ திட்டுறியா? யோ மாமா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு மாமா. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன யாருன்னு நினைச்சீங்க? என் பேக்ரவுண்ட் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. லொகேஷன் உடனே அனுப்புறேன் இப்போ. யோ என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க. ஊளப்பா இவ்வளவு சவுண்ட் அதிகமா இருக்கு. அண்ணா ஏன் உடனே தம்பி அடிச்சிருயா நீ? பாய ஓடுறோனே. யார் மேல கை வைக்க? அடிச்சு சாவடிச்சுவோம் உன்னை. யார் மேல கை வைக்கிறீங்க? என்ன விடுங்க, நான் அவனை சாவடிச்சிரேன். ஏடா உன் தம்பி பண்ண பொறுக்கித்தனத்தை கேட்க துப்பு இல்ல. என்ன வந்து அடிக்கிறியா? அதுக்காக கத்தியால குத்த வருவீங்களா? பண்ணட நாய்ங்களா? பாத்துக்கிறவங்கள உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நிறுத்துங்க. இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீதான். ஆமா, நீதான் காரணம். என்னத்த சொல்றீங்க? இங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா? ஆமா. ஒரு நாள் ஆச்சும் அவனை உன் புருஷனா மதிச்சிருக்கியா? சரி, புருஷனா நடத்த வேண்டாம். நீயும் உங்க அப்பாவும் ஒரு நாள் ஆச்சும் மனுஷனா மதிச்சிருக்கீங்களா? அவன் உன் மேல வச்சிருந்த அன்பையும் பாசத்தையும் வச்சு அவனை அற்பமா நினைச்சு அவனை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அவனுக்கு கோபம் வராது, அமைதியானவன், எதிர்த்து பேச மாட்டான்னு நினைச்சு நீங்க அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க. அப்போ நீங்க இந்த விஷயத்தை நியாயப்படுத்துறீங்களா அத்தை? இதோ பார், நான் எதையும் நியாயப்படுத்தல. அவன் செஞ்சது சரியா தப்பாங்கிறதுக்குள்ள இன்னும் நான் போகல. ஆனா அவன் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கானா அதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும்தான். அவன் வந்த அப்புறம் சாப்பிடலான்னு ஒரு நாளாச்சும் வெயிட் பண்ணிருக்கியா? அவன் சாப்பிட்டு தட்டு எடுத்து வச்சிருக்கியா? இல்ல அவனுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்திருக்கியா? அப்போ இதெல்லாம் பண்ணாதான் ஒழுங்கான பொண்டாட்டியா? இதெல்லாம் நான் பண்ணலனா இவன் யார் கூட நாளும் போய் குழந்தை பெத்துப்பானா? அப்ப நான் கேள்வியே கேட்க கூடாது. இத வச்சு அவன் பண்ண துரோகத்தை எல்லாரும் நியாயப்படுத்துறீங்களா? நீ எந்த விஷயத்தையும் அன்பால பண்ணவே இல்லை, அதிகாரத்தினாலதான் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப வரைக்கும் நீ அவனை ஒரு வேலைக்கார மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கிற. டிரைவரா, சமையல்காரனா, எடுபடி வேலை பாக்குறவனாதான் நீ அவனை பாத்துக்கிட்டு இருக்கிற. நீ அவனை புருஷனா நடத்தாம அவன் மட்டும் உனக்கு புருஷனா நடந்துக்கணும்னா எந்த விதத்துல நியாயம் அது? சொல்லுடி. யோ,
ஒரு நாளாச்சும் அவங்க 2 பேரையும் புருஷ முன்னாடியே வாழ விட்டுருக்கியா நீ? எப்ப பார்த்தாலும் காலநாத்துல வந்து இங்க உட்காந்துருக்க. டேய் ராஜா, இந்த ஆளு நம்ம ரவிய ஆள வச்சு அடிச்சிருக்காரு. அது தெரியுமா உனக்கு? என்னமா சொல்றீங்க? ஆமாடா, 4 ரவுடிங்களை வச்சு இந்த ஆளு சேர்ந்துக்கிட்டு அடிச்சிருக்காரு. எவனாச்சும் சொந்த மருமகனை இப்படி செய்வானா? பிரியா அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கடையை வச்சு கொடுத்தா. அவனை பொண்டாட்டிய பாத்துக்கோன்னு கடைக்கு போக விடாம பண்ணி இன்னைக்கு அந்த கடை நாசமா போச்சு. கடைசி வரைக்கும் அவங்க காலை சுத்திக்கிட்டு இருக்கிற நாய் மாதிரி இருக்கணும் தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துல நான் என் புள்ள பக்கம்தான். 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த விஷயத்துல நான் என் தம்பி பக்கம்தான். ஆமா, இந்த விஷயத்துல நான் என் தம்பி பக்கம்தான். இந்த விஷயத்துல நான் அவனை விட்டு தர மாட்டேன். நானும் ரவி பக்கம்தான். நானும் என் அண்ணன் பக்கம்தான். நானும் வரேன். நானும் மாப்பிள்ள பக்கம்தான். மாமா, என்ன மாமா இவ்வளவு பிரச்சனை நடந்துனுக்குது? ஒன்னும் பேசாதகிறியா? டேய், அதான் எல்லாரும் பேசிட்டாங்களே, இதுல நான் பேசுறதுக்கு என்னடா இருக்கு? ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறாங்க மாமா. அதுல எது சரி எது தப்புன்னு நீ தானே சொல்லணும். உனக்கு எது சரி எது தப்புன்னு தோணுது? எனக்கு எதுவும் தெரியல மாமா. ஒவ்வொருத்தரும் பேச சொல்லோ அவங்க பேசுறதா சரின்னு தோணுது மாமா. அப்படியா தெரியுது? டேய், நியாயங்கிறது எல்லா பக்கமும் இருக்காது. ஆளாளுக்கு அவங்க பேசுறது வேணா நியாயமா தெரியும். ஆனா நியாயங்கிறது ஒண்ணுதான். அதான் என்னன்னு சொல்லுங்களேன். மா, எழுந்திரிமா, எழுந்திரிமா, அடை எழுந்திரிமா, அடை எழுந்திரிமா சொல்றல்ல. எங்கப்பா? ஒரு பொறுக்கி பையில பெத்து வச்சுட்டு அவன் பண்ண தப்ப பத்தி பேசாம அவன் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற அந்த பொம்பளைய அடிச்சு துரத்தாம மொத்த குடும்பமும் அவன் பக்கம் நிக்குது. இந்த மானகெட்ட குடும்பத்துல இன்னும் நீ இருக்கணுமாமா? தப்பு பண்ணவனை அடக்காத்துட்டு நம்மளும் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த வீட்டுல 1-2 பேர் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன், அதுவும் இன்னைக்கு சுத்தமா போச்சு. சரி, நீ வாமா, நம்ம போவோம். பஞ்சாயத்துக்கு ஆளுங்களை வர சொல்லிட்டமா, போலீஸ்க்கும் சொல்லிட்டேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் விடாம அத்தனை பேரையும் கம்பி என்ன வைக்கிறேன். இந்த பையன் இருக்கான் பாரு, இவனெல்லாம் ஆயுசுக்கும் வெளியே வர விடாம பண்றேன். ஏய், என்ன வாங்கினது பத்தலையா? பேசாம போயிரு, இல்லனா அடிச்சு மூஞ்சி முறைகளா பேத்துருவேன். யாரு வீட்டுல வந்து யாருக்கிட்ட சீனா போடுற? டேய் இருடா, முட்டிக்கிட்டு இருந்த மாடெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா சிங்கத்தை ஜெயிச்சிட முடியுமா? சிப்ப, உங்க எல்லாரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறேன்டா. இனி இந்த மானகட்ட பையன் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது. போய் உன் பொட்டி படுக்கலாம் எடுத்துருவாமா. எங்கப்பா? இது என்னமா கேள்வி? நம்ம வீட்டுக்கு தாமா. இதான்ப்பா என் வீடு. இது உன் வீடா? உனக்கு இங்க யாருமா இருக்கா? என்ன நடந்ததுன்னு பார்த்தல்ல? ஒருத்தனாவது உனக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? அங்க பாரு, அப்படியே பார்த்தா காஞ்சி காமாட்சியும் மதுரை மீனாட்சியும் சேர்த்து வச்ச மாதிரி நிக்கிறாங்களே, அந்த அம்மா அது ஏதாவது உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுச்சா? இந்த ஆள் ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து இதே மாதிரி பண்ணியிருந்தா இப்படியா சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா? இது உன் வீடு கிடையாதுமா. உனக்கு இங்க சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது. பெரிய மனுஷன் நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு எப்ப பார் வாய்க்கிலேயே பேசிட்டு இருப்பாருல்ல, அவர் பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்.
தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேடிக்கை பார்த்து நிக்கிறாரு. சும்மா ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டா போதும் அப்படியே பாஞ்சு ஓடி வந்து அடிப்பான். சவுக்கு எடுத்து எல்லாரையும் வெளுப்பான், உதைப்பான், பக்கம் பக்கமா வசனம் பேசுவான். நியாயம்னா என்ன, தர்மம்னா என்ன, புருஷன்னா என்ன, பொண்டாட்டினா என்னன்னு எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பானமா. இப்ப என்னாச்சு? நடந்த அத்தனையும் சினிமா பாக்குற மாதிரி இல்லாம பாத்துட்டு இருக்கான். உனக்கு இந்த வீட்டுல நல்லது நினைக்க ஆளே கிடையாதுமா. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நான் தாமா, உங்க அப்பா மட்டும் தாமா. நீ அப்பாவை நம்புமா, நீ என் கூட வாமா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அத்தனை பேரையும் உன் காலடியில விழ வைக்கிறமா. என்னோட மொத்த சொத்தம் போனாலும் பரவாயில்லம்மா, இனி ஒரு நாள் இவங்களா நிம்மதியா இருக்க கூடாதுமா. நீ வாமா. நீங்க கிளம்புங்கப்பா, நான் வரல. ஹேய், உனக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? இவ்வளவு நடந்திருக்கு, நானும் கிளிப்பிள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப வரலன்னா என்ன அர்த்தம்? வாமா. அட வாமா, கிளம்பலாம் மாமா. உமா, உன் அப்பா கூப்பிடுறமா, வான்னு சொல்றல்ல. நான் வரலன்னு உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கைய விடுங்க. உமா, கைய விடுங்கப்பா. என்ன இன்னொருத்த கையில புடிச்சு கொடுத்தப்ப நீங்க என்னப்பா பண்ணிருக்கணும்? என்ன இங்க விட்டுட்டு போயிருக்கணும்ல. கடைசி வரைக்கும் என்ன விடாம புடிச்சிட்டு இருந்தா நான் என்னப்பா பண்ணுவேன்? இந்த பக்கம் நீங்க நிக்கிறீங்க, அந்த பக்கம் அவ புடிச்சிட்டு நிக்கிறான். எந்த பக்கம் போறதுனே தெரியாம என்னோட வாழ்க்கை எப்படி நாசமா போச்சு. உங்க பேச்ச கேட்டு கேட்டுதான் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன்ப்பா. என் புருஷனை மட்டும் இல்ல, என் மாமனார், மாமியார், நாத்தனாருங்கன்னு அத்தனை பேரையும் இழந்துட்டு நான் இப்படி தனியா நிக்கிறதுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. என்னம்மா என்னையா சொல்ற? ஆமாப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். இனி என்ன விட்டுருங்கப்பா. எனக்கு நடக்க போறது நல்லதோ கெட்டதோ நானே முடிவு பண்ணிக்கிறேன்ப்பா. இங்க பாருமா, நீ கோவத்துல என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அப்பா கூப்பிடுற, வாமா. மாட்டேன். இதுதான் என் வீடு, இவர்தான் என் புருஷன், இது எல்லாம் தான் என் குடும்பம். என் புருஷனுக்காக நான் சண்டை போடுவேன், போராடுவேன், ஆனா தூக்கி எறிய மாட்டேன்ப்பா. நீங்க போங்க, நீங்க கிளம்புங்க. இவங்க அத்தனை பேரும் ரொம்ப மோசமானவங்கம்மா. ஏற்கனவே உன்னை காலி பண்ணிட்டானுங்க. இனி நீங்க இருந்தா உனக்கு பாதுகாப்பு இருக்காதுமா. போங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியாதாப்பா? வெளியில போங்க, இது என்னோட குடும்ப விஷயம். நீங்க எந்த போலீஸ் கோர்ட்டுக்கு போனாலும் நான் உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன்ப்பா. இனி எதுனாலும் என் புருஷனுக்கும் அவர் வீட்டுக்கும் ஆதரவா மட்டும் தான் பேசுவேன். நீங்க வெளியில போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. அப்போ அப்பா சொன்னா கேட்க மாட்டேன்ல, இங்கே மாட்டிக்கிட்டு
இந்த கோட்டை மட்டும் இல்லம்மா, என் மனசை விட்டே போயிட்டா. அதுக்கப்புறம் அவளை என்னால ஒய்ஃபா பார்க்கவே முடியலம்மா. என்ன புரிஞ்சுக்கிற, என்ன சப்போர்ட் பண்ற, நான் விழும்போது என்ன தூக்கி விடுற, அழும்போது ஆறுதல் சொல்ற ஒருத்தருக்காக என் மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. பிரியா என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம பணத்தை கொடுத்து உதவி பண்ணா, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தா, என்ன மரியாதையா நடத்தினா, என் பிரச்சனைகள் எல்லாம் காது கொடுத்து கேட்டா. நான் தோத்து போனப்பெல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாம்மா. நான் என் ஒய்ஃப் எப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தேனோ அதே மாதிரிலாம் பிரியா இருந்தாமா. நானும் பிரியாவும் இப்படி ஒன்னா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சதே உமாவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து திருத்தணும்னு தான். ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால நடிக்க முடியாம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு மட்டும் பிரியாவோட நிச்சயதார்த்தம் நடந்துருந்துச்சுன்னா அப்பவே அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாமா. அப்ப கூட பிரியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே நானும் உமாவும் நல்லா இருக்கணும்னு தான். அதையும் வந்து அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து கெடுத்து விட்டுட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பிரியாவோட வாழ்க்கைக்கு நானும் ஒரு பொறுப்பாளிதான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் பண்ண தப்ப நியாயப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலமா. நான் பண்ணது தப்புதான். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேம்மா. ஒரு அம்மாவா நீ சொல்றத நான் கேட்டுக்கலாம்டா. ஆனா ஊரு உலகம் ஒண்ணு இருக்குல்ல. மா, அவன் தான் அவன் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டானே. இதுக்கு மேல ஊருலகம் வந்து பேச என்னமா இருக்கு? எதுவா இருந்தாலும் நம்ம 4 பேர் சேர்ந்து முடிவு பண்றது தானே. அத்தை, நான் ரவியை லவ் பண்ணது உண்மைதான். அதுக்காக அவன் கூட வாழணும்னு ஆசைப்படல. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு 10 வருஷம் கழிச்சு அவனை பாக்குறப்போ அவன் குடும்பத்துல அவமானப்பட்டு கோணி குறுகி வாழ்றேன்னு சொன்னத என்னால தாங்கிக்கவே முடியல. 4 பேர் மதிக்கிற மாதிரி அவன் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் அவனுக்கு எல்லாமே செஞ்சேன். உமா என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு போனப்ப கூட நான் பெருசா ஒண்ணும் கவலைப்படல. அப்பவும் கூட ரவியை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு தான் நினைச்சேன். அவளை திருத்தி இவன் கூட சேர்த்து வைக்கணும்னு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ரவி சொன்ன மாதிரிதான் என் மனசுக்குள்ள எங்கேயோ இருந்த பழைய லவ் தான் என்ன அவன் கூட சேர்த்து வச்சிருச்சு. ரவியை எனக்குன்னு உரிமை கொண்டாடவோ இத காரணம் காட்டி அவனை பிளாக்மெயில் பண்ணணும் நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. இனி இவனுக்கும் உமாவுக்கும் எந்த காலத்திலயும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சப்பதான் ஓகே, இனி இப்படி ஒரு வாழ்க்கையை அவன் வாழக்கூடாது, அவனுக்கு உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ரவி தான் ஆசைப்படுற எதையுமே வாய் திறந்து கேட்க மாட்டான். அத்தை, அவன் உமாவை விட்டு பிரியணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா அதை சொல்றதுக்கான தைரியம் அவனுக்கு வரவே இல்லை. என் வயித்துல வளர குழந்தைனால ரவியோட பேருக்கு அசிங்கம்னா நான் இப்பவே போயிடுறேன்.
ஆனா இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன். அவன் ஞாபகமா வச்சு நான் வளர்த்துக்கிறேன். மா பாத்தீங்களாமா, இதான் இவளுக்கும் அவளுக்குள்ள வித்தியாசம். பிரியா, நீ எதுக்கு பிரியா போகணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பார்த்துக்கலாம். நீங்க சொல்லுங்க அத்தை, நான் இருக்கிறதா போறதான்னு நீங்க தான் சொல்லணும். கடவுளே, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்தை.